பிரதமர் வந்து பேசுகிறார். அது வந்து பேசும்போதே மதுராந்தகத்தில் ஒத்துக்கிட்டார். நீங்கள் எல்லாம் 2 முறையாக ஸ்டாலினுக்கு திமுக ஆட்சி வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் 5-6 முறை இருந்தோம். அவர் என்ன கணக்கில் வச்சுன்னு சொல்றாருன்னா இந்த தேர்தலில் சொல்றார் 2வது முறை அவர் வாயிலே வந்து 2 முறை நீங்கள் இந்திக்கு எனக்கு தெரியும். அவர் இந்தியில அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது முழுப்புறான். ஆனா இந்தியில சொல்றார் ஸ்டாலினுக்கு நீங்கள் 2 முறை சான்ஸ் கொடுத்தீர்கள். என்ன அர்த்தம்? 2026 டேக் இட் ஃபார் கிராண்டட் எம்.கே. ஸ்டாலின் இது அவரை அட்மிட் பண்ணிட்டார். எங்கள் ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நம்முடைய செந்தில் பாலாஜி சொன்னார், இந்த கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் இதுவரை சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து இதுவரை செய்யாதெல்லாம் சாதித்து காட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பதில் சொல்வதற்கு யோகியம் இருக்கிறதா? மேடையில் பேசுகிறார் மோடி. அவர் மைக்கு பார்த்து தான் பேசுகிறார். இங்கே கூட இதற்கு முன்னால் பேசிய பேச்சாளர் நண்பர் அசோக் அவர்கள் குறிப்பிட்டார், ஊழலை பற்றி அவர் பேசலாமா? ஒரு மைக்கில் பேசினார் தெரியுது. திரும்பி பார்த்திருந்தாருன்னா எடப்பாடி தெரிவார். எடப்பாடி மீது நான் வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கேட்டு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கி கொண்டு வந்த யோகியர் தான் எடப்பாடி. அவர் A1 முதல்ல உட்கார்ந்து அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அன்புமணி உங்களுடைய ஒன்றிய அரசால் சிபிஐ போட்ட வழக்கில் மெடிக்கல் காலேஜ் ஊழல் செய்தவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவருக்கு பக்கத்தில் இருக்கிற டிடிவி தினகரனை உங்களுடைய ஒன்றிய அரசு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் பல இலாக்கா மூலமாக அது மட்டும் இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுத்த ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது டிடிவி பிடிச்சி அது மாதிரி அவரோட கேஸ். மோடி 8 முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தார். அது மட்டும் அல்ல, தமிழ்நாட்டை 39 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம் என்பதற்காகவே அவர் போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியை கடைசி நாள் தேர்தல் வச்சார். எல்லா தேர்தலும் முடிச்சுட்டு கடைசி நாள் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அவருடைய வாரணாசி தொகுதியில் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். 8 முறை என்ன சொன்னாரோ அதே தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். 8 முறை வந்ததற்கு பின்னால் 39-40 ஆட்சியை ஒழிய 38 இல்லை. மோடி அவர்களே, உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 10 முறை வரும். அமித்ஷா ஒரு 15 முறை அனுப்ப வேண்டும். நான் அதிமுக தோழர்களை உரிமையோடு கேட்க வருகிறேன். கட்சி ஒன்றாக இருந்தபோது அங்கிலிருந்து இந்த வென்ற ஏறத்தாழ 63 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருப்போம் என்ற காரணத்தினாலே உரிமையோடு கேட்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு 72 கட்சி உடைந்து போனீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை அடிமைகளைப் போல மிக கேவலமாக எம்ஜிஆர் இருந்த போதும் சரி, 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். நான் ஜெயலலிதா மீது வழக்கு போட்டேன் என்று சொன்னார்கள். அந்த அம்மையார் ஜெயிலுக்கு போவதற்கு நான் காரணமாக இருந்தேன். அதனால எந்த அம்மா என்ன பழி வாங்கினாங்க அது வேறு. இருந்தாலும் தமிழ்நாட்டிலே அரசியல் நடத்திய ஜெயலலிதா தான் ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் நானா இந்த லேடியா அந்த மோடியா என்று தைரியமாக கேட்டார். அந்த தைரியம் கூட எடப்பாடிக்கு வர வேண்டும். மேடைகளை வச்சுக்கிட்டே கட்சி பேரை கூட சொல்லலையே. மானம் சூடு சுரணம் இருக்க வேண்டும். இந்த கட்சியில் இருக்கிற நிதானமாக சிந்திக்கிட்டோம். உனக்கு என்ன கொடுக்கல் வாங்க தகராறா ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்து போனீங்க. இன்றைக்கு உங்களை அடகு வைத்து விட்டு ஒரு இயக்கத்தை 52 ஆண்டு காலம் வளர்க்கப்பட்ட இயக்கத்தை கொண்டு போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு என்டிஏ கவர்மெண்ட் என்று ஒரு முறைக்கு 10 முறை சொல்றார். மற்றவர்கள் சுட்டி காட்டியதை போல
ஒரு வார்த்தை கூட ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொல்லல, மோடி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லல, எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லல.